பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 121 அதிகாரம் 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பர்வதத்தை குறித்து நாம பார்க்கிறோம். பர்வதம் எப்படிப்பட்ட பர்வதம்? ஜீவனுள்ள ஒரு பர்வதம். இங்கு வேதத்திலே நாம பார்க்கிறோம், சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பாடுகிறார். பாருங்க, இந்த பூமியில நம்ம நிறைய பர்வதங்களை நாம பார்க்க முடியும், நிறைய பர்வதங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த பர்வதங்களுக்கு எல்லாம் நாம பார்க்கும்போது நாம பேசுகிறதுக்கு திரும்ப ஒத்தாசை அனுப்ப முடியுமான்னு கேட்டா நெவர் சான்ஸ். அல்ல, பார்க்கவே முடியாது. ஒரு ஒத்தாசை, நமக்கு ஆறுதலான ஒரு ஒத்தாசை இந்த பூமியில் உள்ள எந்த பர்வதத்தாலையும் கொடுக்க முடியாது. ஆனால் சங்கீதக்காரர் இப்படி பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படின்னா நமக்காக ஒரு ஒத்தாசை அனுப்ப ஒரு பர்வதம் இருக்குங்க. இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் உங்க கண்ணீரை காண, உங்களுடைய ஆமென் ஆமென் உடைக்கப்பட்ட இருதயத்தை காண, உங்களுடைய ஜெபங்களை கேட்க, அதற்கு ஒரு ஒத்தாசை அனுப்ப ஒரு பர்வதம் இருக்கிறது. இந்த பர்வதம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்திலே நாம பார்க்கிறோம், அந்த பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் உங்க கண்களையும் நம்முடைய கண்களை அந்த பர்வதத்துக்கு நேராக நாம ஏறெடுத்தால், அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அவன் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு ஒத்தாசையை அனுப்புவார். தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு ஒத்தாசையை அனுப்புவார். அந்த ஜீவன் உள்ள பர்வதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆமென் ஒரு ஒத்தாசையை அனுப்பி பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பாருங்க. அவரை நோக்கி பார்த்தால் அவர் நிச்சயமாகவே ஒரு ஒத்தாசை அனுப்புவார். எப்பேற்பட்ட அனுபவமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், நோ ப்ராப்ளம். தேவனை நோக்கி பாருங்க, கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். தேவைகளை எல்லாம் சந்திப்பார். கண்ணீரை துடைப்பார். ஆமென். உங்களுக்காக உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவன், ஒரு பர்வதம் கூட இருக்கு. மறக்காதீங்க, அந்த பர்வதத்தை ஏறெடுத்து பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.